ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். உங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண நிறைய டிப்ஸ் சொல்லிட்டேன். இருந்தாலுமே யூடியூப்ல நமக்கு வியூஸ் கொடுக்கும். ஸோ அது எப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டுமே உங்களுக்கு புரியும். ஸோ யூடியூப் சைட்ல இருந்து நமக்கு டே பை டே எப்படி வியூஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ போடணும். ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி தான் என்னன்னா, தொடர்ந்து நீங்க வீடியோ போடணும். ஸோ வாரத்துக்கு 2 வீடியோவா கண்டிப்பா நீங்க போடணும். ஸோ டேக்கு ஒரு வீடியோவா கண்டிப்பா நீங்க தினைக்கு ஒரு வீடியோ போட்டுடணும். சோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு யூடியூப் வியூஸ் கொடுக்கும். அது எப்படின்னா, நீங்க வீடியோ போட்ட உடனே கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வீடியோ யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். சோ கொஞ்சம் பேருக்கு எடுத்துட்டு போய் காமிக்கும். சோ அந்த மாதிரி காமிக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பாப்பாங்க. அப்படி பார்த்தா அவங்க மூலம் கொஞ்சம் பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சோ ரெகுலரா இந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய சேனலுக்கு யூடியூபே கொஞ்சம் பேருக்கு எடுத்துட்டு போய் உங்களுடைய வீடியோவை வியூஸ்க்கு காட்டுது. சோ நீங்க உங்களுடைய தப்பு தான். ஏன்னா நீங்க வீடியோ போடுறது இல்ல, அதனாலதான் உங்களுக்கு வியூஸே ஸ்டாப் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப் வியூஸ் கொடுக்காம இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீக்கு ஒரு வீடியோ போடுறீங்க, நீக்கு போட்டுட்டு நீங்க உடம்பு முடியல, இல்ல என்னால யூடியூப்ல என்னுடைய வீடியோ நல்லா இல்ல, சோ எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சரியா இல்ல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் வீடியோ போட்டா வியூஸே வர மாட்டிருக்கு, சோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு வீடியோவே போட மாட்டீங்க. சோ உங்க வீடியோ நல்லா இல்லைன்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க போடுங்க, கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுங்க. கண்டிப்பா யூடியூப் கொஞ்சம் பேருக்கு வீடியோவை புஷ் பண்ணும். ரெகுலரா புஷ் பண்ணிச்சுன்னா உங்களுடைய வீடியோ வெவ்வேறு ஆடியன்ஸ்க்கு போகும். சோ நீங்க நல்ல கண்டென்ட் போடுங்க. இதுதான் உங்களுடைய வியூ ஸ்டாப் ஆக காரணம். சோ நீங்க ஒண்ணு போட்டுருவீங்க, தொடர்ந்து அடுத்த நாள் போட மாட்டீங்க, அடுத்த நாள் போடுவீங்க. சோ நீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க, கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய வியூஸ் எப்படி யூடியூப்பே நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. சோ தினைக்குமே நம்ம யூடியூப் கிட்டே வியூஸ் வாங்கலாம். சோ அப்படி வாங்கும் போது மக்கள் கிட்ட இருந்தா நிறைய வியூஸ் கிடைக்கும். சோ ஸ்ப்ரெட் ஆகும் நம்மளுடைய வியூஸ். இதுதான் நம்மளுடைய வியூஸ் ஸ்ப்ரெட் ஆக காரணம். ஸ்டாப் ஆக காரணமும் இதுதான். நீங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுறது இல்ல. சோ உங்களுடைய வியூஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயம் இருக்கு. நான் எல்லாமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது. ஃபார் டேக்கு ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் யூடியூப் டிப்ஸ், அதுல போயிட்டு பாருங்க. கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோலயும் ஒவ்வொரு ரீசன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வீடியோ போடுங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே இப்ப சொல்ற இந்த விஷயம் தான். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி எவ்வளவு முக்கியமோ அது போல வேல்யூபிள், அதாவது உண்மை முக்கியம். உங்க வீடியோல ஒரு உண்மையான விஷயம் இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு இல்ல என்னைக்காவது வைரல் ஆகும். சோ உங்களுடைய சேனலை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட நீங்க வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க போடுற வீடியோல உண்மை இருக்கணும், ஒரு நல்ல தெளிவு இருக்கணும். சோ மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். கன்சிஸ்டன்சியா நீங்க வீடியோ போடணும். அப்படி நீங்க வீடியோ போட்டா உங்களுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். சோ உங்களுக்கு வியூஸ் போகாம இல்ல, நீங்களே வீடியோ போடாததுனால உங்களுடைய சேனல் அப்படியே இருக்கு. முன்னொரு காலத்துல கடவுள் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் கலர் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. சோ அந்த மாதிரி நினைக்கும் போது கடவுள் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு நாள் அலாட் பண்ணாங்க. சோ எல்லா விலங்கும் ஃபர்ஸ்ட் நாள் கலர் வாங்கிட்டு போச்சு. எல்லா பறவைகளும் 2வது நாள் கலர் வாங்கிட்டு போச்சு. இதுல ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப தொலைவுல பறந்து வந்துட்டே இருந்துச்சு. அப்படி அந்த பறவை பறந்து வரும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, வரும் வழியில நிறைய புயல், மழை, காற்று, நிறைய சங்கடங்களை கடந்து அந்த கடவுள் கிட்ட சேர்ந்துச்சு. ஆனா கடவுள் என்ன சொன்னார்னா, நீ வர லேட் ஆயிடுச்சு, என்கிட்ட இருந்த கலர்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சோ நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன், உனக்கு கொடுக்க எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொன்னார். உடனே அந்த பறவை என்ன சொல்லிச்சுன்னா, முடியாது, சோ நான் நிறைய கஷ்டத்தை தாண்டி நான் வந்திருக்கேன், கண்டிப்பா எனக்கு நீ கலர் கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னு அடம் பிடிச்சது. சோ அந்த கடவுள் என்ன பண்ணார், சோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்களே என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. சோ எல்லா கலர் பாக்ஸ்லயும் கொஞ்சம் கலர்ஸ் இருந்தது. சோ அது என்ன பண்ணாருன்னா கடவுள், சோ எல்லா கலர் பாக்ஸ்லயும் இருக்கிற பிரஷ் எடுத்து அந்த பறவை மேல அப்படியே பூசி விட்டார். சோ அது எல்லா கலர் கொண்ட பறவையா மாறிடுச்சு. அதுக்கு பேர் தான் பஞ்சவர்ண கிளி. நல்லா புரிஞ்சுதுங்களா? அது கஷ்டம்னு நினைச்சு வராம இருந்தா கண்டிப்பா ஒரு கலர் கூட கிடைச்சிருக்காது. ஒருவேளை முன்னாடியே வந்திருந்தா ஒரே கலரோட போயிட்டு இருக்கும்.
சோ பல்வேறு கஷ்டத்தை அனுபவிச்சு வந்ததுனால பஞ்சவர்ண கிளியா மாறிடுச்சு. சோ நீங்க எடுத்தோடனே உங்களுக்கு எந்த பொருளுமே கிடைக்காது. சோ இந்த கதையை போல நீங்க பஞ்சவர்ண கிளியா மாறணும்னா பல கஷ்டங்களை நீ கண்டிப்பா பட்டே இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது போல இந்த யூடியூப்ல பல போட்டிகள் இருக்கு, பல சேனல்ஸ் இருக்கு, பல நிறைய முன்னேற்றமான சேனல் நிறைய இருக்கு. சோ நம்மள ரொம்ப குட்டி சேனல். சோ அவங்க கிட்ட போட்டி போட்டு நம்ம முன்னுக்கு போக கொஞ்சம் நாள் ஆகும். கண்டிப்பா நம்ம முன்னுக்கு போகுவோம். கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல அந்த கடவுள் மாதிரி நமக்கு யூடியூப் ஒரு சமயத்துல கை கொடுக்கும். சோ நீங்க முயற்சியை கைவிடாதீங்க. நீங்க அந்த பறவைய போல முயற்சி பண்ணி கண்டிப்பா யூடியூப்ல முன்னேறிட்டே வாங்க. ஒரு நாள் கடவுள் உங்களுக்கு அந்த பஞ்சவர்ண கிளிக்கு கொடுத்த கலர்ஸ் மாதிரி உங்களுடைய சேனலுக்கு நிறைய வியூஸை கொடுக்கலாம். இந்த கதையில வரும் பஞ்சவர்ண கிளியை போல நீங்க பல கஷ்டங்களை பட்டாலும் சரி, கண்டிப்பா யூடியூப் ஒரு நாள் நமக்கு நல்லது பண்ணும். கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டன்சியா வீடியோ போடுங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய சேனலுக்கு ஏன் வியூஸ் போலன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. நெக்ஸ்ட் நிறைய டவுட்ஸ் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்க கேட்ட டவுட்ஸ் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க பர் டேக்கு ஒன்று அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா மறக்காம நீங்க அதை பாருங்க. அதை பார்த்து உங்களுடைய சேனலை நீங்க நல்லா க்ரோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் டே பை டே உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.